தயவு செஞ்சு நீங்க பொறுத்துக்கணும். அங்கே லைட் வெளிச்சம் கொஞ்சம் குறைவா இருக்கு. பெண்கள் இருக்கீங்க, குழந்தைகள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பொறுத்துங்க. நம்முடைய கட்சி நண்பர்களும் கூட அடுத்த முறை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரியா பண்ண முடியும். ஒரு கட்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது மக்கள் நம்மை நம்பி ஒரு யாத்திரைக்கு வரும் பொழுது மாவட்ட தலைவர் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தணும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, லைட் போடலீங்கன்னா இருக்கிறாங்க, ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கிறது? அதனால மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிச்சயமாக இன்று நான் சந்தோஷமாக இல்லை. யாத்திரை 146 தொகுதியை நம்ம தாண்டி இருக்கோம். வரும்பொழுது 2 பேர் விழுந்திருக்காங்க, ஒருத்தர் பிராக்சர் ஆயிருக்கு, அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கவனத்தில் இந்த யாத்திரை நடத்துவது மக்களுக்காக. ஒரு கட்சியோ நாம ஒரு போஸ்டர் போட்டு நாம ஒரு யாத்திரை உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய மனிதர், கட்சியை தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதர் யாத்திரை நடத்தாதீங்க. யாராவது ஒருத்தர் காயத்தோடு வீட்டுக்கு போனா நாம் பொறுப்பேற்க வேண்டும். நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் 10,000 வித்தியாசம். நம்ம ஒரு தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்திட்டு இருக்கோம். ஒரு தொண்டருக்கு அசௌரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பேற்கணும். தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க நடத்தக்கூடிய யாத்திரை இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க காட்டணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளைக்கு யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன். பொதுமக்களுக்கு அசௌரியம் ஏற்படும் அளவுக்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது. மறுபடியும் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகள பெரியவர்களை கொஞ்சம் நீங்க பொறுத்துங்க. கிருஷ்ணகிரியில அசௌரியமா நடந்துருச்சு. இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது என்பதை எண்மண் எண்மக்கள் யாத்திரை தினமும் கூட நம்ம எல்லோருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பவர்ல இருக்கிறான், சேர்ல உட்கார்ந்து இருக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர், அந்த நாற்காலி என்பது 4 கால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாற்காலி என்பது 4 கால். நம் அனைவருக்கும் தெரியும், அதுல ஒரு கால் என்பது ஜாதி, ஒரு கால் என்பது ஊழல். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியிலே ஒரு கால் என்பது குடும்பம், நாற்காலியிலே 4வது கால் என்பது அடாவடித்தனம். இந்த 4 மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மூலதனமாக வைத்து 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜரையா 67 தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம் காமராஜரையா ஆட்சி வேணும், காமராஜரையா ஆட்சி வேணும், அந்த ஆட்சியில் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனா அதே காமராஜரை தான் நாம தோற்கடிச்சோம். 1967 காமராஜர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கொடுத்த பணம் என்ன பேர், என்ன பேர் கொடுத்திருந்தாங்கன்னா பனையேறி, கருப்பு தோழன், சுவிஸ் வங்கியில ஹைதராபாத்ல கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதன், இப்படி எல்லாம் பேசி பேசி அப்படிப்பட்ட அற்புதமான உத்தமராக இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தமிழக மண்ணில 9 ஆண்டு காலம் அற்புதமாக ஆட்சி செய்த காமராஜர் ஐயாவை தமிழகத்தில் எல்லா இடத்திலும் டேமாக கட்டிய ஒரு மனிதர், நீர் மேலாண்மை பாசனத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். 18,000 பள்ளிக்கூடங்கள். இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியிலும் கூட ஒரு முதலமைச்சர் 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் யாருமே 18,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கலைங்கய்யா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா திறந்தார். அதனால்தான் அதனுடைய லாபத்தை நாம பார்க்கிறோம். மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, படித்த மேதைகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் என்றால் அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அவர் போட்ட விதை. ஆனா திமுகவினுடைய பொய் அரசியல், திமுகவினுடைய ஜாதி அரசியல். திமுகவை பொறுத்தவரை ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எல்லாம் உடைப்பதற்கு இந்த யாத்திரை நமக்கு தேவைப்படுது. இந்த யாத்திரையுடைய கதாநாயகர்களே நீங்க தான். இந்த யாத்திரை ஒரு பாரதிய ஜனதா கட்சி நடந்தது, அண்ணாமலை அவர்கள் வர்றாங்க, 4 தலைவர்கள் வர்றாங்க. இந்த யாத்திரை நோக்கம் அது கிடையாது. இந்த யாத்திரை என்பது உங்களை எல்லாம் அரவணைத்து ஒருங்கிணைத்து, இந்த யாத்திரையுடைய கதாநாயகரே நீங்க தான். அதனாலதான் நான் தலைவர்கிட்ட சொன்னேன், மேடைக்கெல்லாம் லைட்டு போட்டிருக்கிறீங்க, கதாநாயகர்களுக்கு லைட்டு போடலையே. கதாநாயகர்கள் இருந்தால் தான் இந்த யாத்திரை. ஏன்னா இந்த யாத்திரை நடத்துவது உங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக. கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியும் நம்முடைய மோடி ஐயாவுடைய ஆட்சியும் கணக்கு போட்டு பாருங்க. காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். மோடி ஐயா 9 ஆண்டுகள் முடித்துவிட்டு 10வது ஆண்டுல இந்தியாவுடைய பிரதமர் அடியெடுத்து வைத்திருக்கிறார். 2 பேர்த்தை யோசிச்சு பாருங்க. 18,000 பள்ளிக்கூடங்கள் காமராஜர் ஐயா திறந்தார். மோடி ஐயா வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இரட்டிப்பு பண்ணிருக்காங்க, மருத்துவ சீட்டை இரட்டிப்பு பண்ணிருக்காங்க. 5 ஆண்டு முழுமையாக ஆட்சியிலிருந்து 6வது ஆண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி என்பது 5ங்க. 1967 ஆட்சியில் இருக்கிறாங்க.
அங்கிருந்து 2011 ஆட்சி வரை திமுக மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி 5 ஐயா. இத்தனை வருஷம் ஆட்சியில். ஆனா திமுக தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 17. ஆனா மோடி ஐயா 9 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி 15. ஒரே நேரத்தில் 11. அதனால்தான் இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மறுபடியும் வர வேண்டும் என்று நினைத்தால் மோடி ஐயாவுடைய ஆட்சி தமிழகத்திற்கு வரணும். ஒப்பீடு செஞ்சு பார்த்தீங்கன்னா 2 பேருமே காமராஜர் ஐயா விவசாயம் 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 என்று பேசியவர். எல்லா இடத்திலையும் டேமா கட்டினார். ஏன் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில இன்னைக்கு அவருடைய பெயரையெல்லாம் சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் 40,000 ஏக்கர் பாசன வசதி காமராஜர் ஐயாவினால் கட்டப்பட்ட கிருஷ்ணகிரி KRB அணை இருக்கிறனால தாங்க ஐயா இன்னைக்கு கிருஷ்ணகிரி விவசாயம். ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காலத்தில் கட்டி கொடுத்து விட்டு ஏதோ ஒரு காலத்தில் நீர் மேலாண்மை சரி செய்து விட்டு விவசாயத்திற்கு மரியாதை அளித்து விட்டு 1963 தன்னுடைய ஆட்சியை முடித்துவிட்டு காமராஜர் ஐயா இந்தியாவில் அரசியல்வாதிகள் ரொம்ப நாள் பவர்ல இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் ரொம்ப நாள் பவர்ல இருந்தாங்கன்னா ஊழல்வாதி ஆகிட்டார் என்று சொல்லிவிட்டு கர்மவீரர் காமராஜர் ஐயா அவரே ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். காமராஜர் பிளான். யாரெல்லாம் நம்ம பவர்ல இருக்கிறோமோ நம்ம எல்லாரும் நம்முடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் ராஜினாமா செய்கின்றேன். நிஜலிங்கப்பா கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக நிஜலிங்கப்பா அவர்கள் ரிசைன் பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் போதும், 9 ஆண்டுகள் இருந்துட்டோம், ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, நாம் எல்லாம் திரும்ப கட்சி வேலைக்கு போவோம் என்று சொன்ன உத்தமரை காமராஜரை 67 எருமை தோழன் மரமேறி என்று சொல்லி சுவிஸ் வங்கியிலே கருப்பு பணம் இருக்கிறது, ஹைதராபாத்தில் இருக்குன்னு சொல்லி தோற்கடித்த கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். இதையே இதை மோடி ஐயாவுக்கு முயற்சி பண்ணாங்க 2014, 2019. இதே இதை மோடி ஐயாவின் மீது 2024 முயற்சி பண்றாங்க. ஐயா, எங்க தாய்மார்கள் பெண்கள் இருக்கிறீங்க, மோடி ஐயாவின் மீது எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட பதில் சொல்வதற்கு, அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கு. ஆனா மோடி ஐயாவை யாராவது ஊழல்வாதி என்று குற்றச்சாட்டு சொன்னால் யாரும் கூட இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மோடி ஐயாவின் மீது நீ 10,000 குற்றச்சாட்டு வை, நான் பதில் சொல்றேன். ஆனா மோடி ஐயாவை ஊழல்வாதி என்று திமுக நீங்க சொல்லிச்சீங்கன்னா அதை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 2014 இதேதான் சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க. மோடிக்கும் அதானிக்கும் தொடர் ஒரு பொய், மோடிக்கும் ரஃபேலுக்கும் தொடர். ரஃபேல மோடி பணம் வாங்கினார், எத்தனை பொய். 2019 தேர்தலில் எத்தனை பொய். சுப்ரீம் கோர்ட்ல ரிட் போட்டு ரஃபேல வந்த பணத்தை கணக்கீடு செய்ய வேண்டும். இந்திய அரசு எப்படி ரஃபேல் ஏவியேஷன் டசால்ட் நிறுவனத்திற்கு பணம் கொடுத்தாங்க செக் பண்ண. எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் ஆராய்ச்சி. இதுவே குற்றமில்லை என்று காங்கிரஸ்காரங்களுக்கு திமுக காரங்களுக்கு மோடி அவர்களை ஊழல்வாதி என்று சொன்னதை ஒரு தாரக மந்திரமாக அமைச்சது. அதனாலதான் 2019 மோடி அவர்களை ஊழல்வாதி என்று காங்கிரஸ் சொன்ன பொழுது காங்கிரசுக்கு வரலாறு காணாத தோல்வி 2019 கிடைத்தது. 1952 தேர்தலில் இருந்து காங்கிரசினுடைய மோசமான தேர்தல் 2019. காரணம் ரஃபேல் விமானத்தையும் அதானியும் வைத்து மோடியை ஊழல்வாதி என்று சொன்ன காங்கிரஸ். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 35 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார். 11 அமைச்சர்கள் அவர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க, இல்லை 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஒரு பெரிய பட்டியல இருக்கிறது. மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்குல 35 அமைச்சர்கள் 11 பேர் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த ஒரு அமைச்சரவையிலும் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட 33% அமைச்சர்கள் ஊழல்வாதிகளா இல்லைங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு அநியாயத்தை பாருங்க. 7 மாதமாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர், அப்படின்னா பொறுப்பு இல்லாம அமைச்சர் பதவியில் அப்படியே வச்சிருக்கிறார். அப்ப புலால் சிறையிலே களி சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு மாசத்திற்கு உங்களுடைய வரி பணத்திலே 1,05,000 சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க அமைச்சர் என்கின்ற முறை. இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த அநியாயத்தை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டேன். இலாக்கா இல்ல, அமைச்சருக்கு சம்பளம் கொடுப்பதே மக்களுக்கு பணி செய்யறாங்க. 24 மணி நேரம் கூட அரசியல் பணி செய்யறாங்க.
குழந்தை குடும்பத்தை எல்லாம் விட்டு விட்டு நமக்காக தொகுதிக்குள்ள ஓடுறாங்க, மாநிலத்துக்குள்ள ஓடுறாங்க, சட்டப்பேரவையில பேசுறாங்க, பாராளுமன்றத்துல பேசுறாங்க. அதற்காகத்தான் எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் சம்பளம். அது சேவை பதவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது வேறு எந்த வேலையும் அந்த நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக. ஆனா சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி 7 மாத காலமாக உங்களுடைய வரிப்பணத்துல இந்த அரசு அவருக்கு சம்பளம் கொடுக்குதுன்னா இந்த அரசு ஊழலை பற்றி என்ன நினைச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம மக்கள்ல இடிச்ச வாயில அப்படி இந்த வாரம் கலைஞர் 100 விழா நடத்துவோம், நாளை சினிமாக்காரங்களை கூப்பிடுவோம், அப்புறம் மேடையில ஒரு பாட்டு பாட வைப்போம். மாசம் மாசம் புதுசா திருப்பிக்கிட்டே இருப்போம், திசை திருப்பி புதுசா ஒரு இஷ்யூ கொண்டு வருவோம். தமிழ்நாடு மக்கள் மறந்து விடுவார்கள் நாம் முட்டாள்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியினுடைய 4 கால்களை உடைத்தெறிய வேண்டிய நேரம். ஜாதி என்கின்ற ஒரு கால் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு இரட்டை டம்ளர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு பட்டியலின சகோதர சகோதரிகள் நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்களா வந்தா கொடியேற்ற முடியாம தவிக்கிற மாநிலம் தமிழகம். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல அதிகமா வழக்கு பதிவாகுதுன்னா நம்முடைய தமிழகம். என்னங்க ஜாதியை ஒழிச்சீங்க? என்ன திராவிட மாடல் அரசு 1967 என்ன சொல்லி வந்தீங்க? மேல் ஜாதி ஆட்சி பண்றாங்க, மேல் ஜாதியினுடைய கையிலே ஆதிக்கம் இருக்குது, அதற்காக நீதி கட்சி வேண்டும், அதற்காக எங்களுக்கு திராவிட கழகம் வேண்டும், அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும். 1949 ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவிலே ஜாதி கலவரங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். தேசத்தினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்களா மாத்தி வச்சிருக்க, ஜாதி தலைவர்களா மாத்தி வச்சிருக்க. முத்துராமலிங்க தேவரையா ஜாதி தலைவர், வீரர் அழகுமுத்துக்கோன் ஜாதி தலைவர், பூலித்தேவன் ஐயா ஜாதி தலைவர், வஉசி ஐயா ஜாதி தலைவர். இவங்கெல்லாம் இந்தியா மக்கள் எல்லோரும் சேர்ந்து கும்பிட வேண்டிய தலைவர்களை திராவிடத்தினுடைய அரசியல்ல ஜாதி தலைவர்களா மாத்தி இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜைக்கு போனோம்னா 20,000 போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. 20,000 போலீஸ். ஒரு மகானுக்கு, தேசத்தை நேசித்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் குரு பூஜையிலே அவருக்கு வணக்கம் சொல்வதற்கு போனா 20,000 போலீஸ் தாண்டி ஒரு வாரம் 144 சிஆர்பிசி போட்டு 5 பேருக்கு மேல எங்கேயும் சேரக்கூடாது என்று காவல்துறை 1 மாசத்துக்கு ஆர்டர் போட்டு முத்துராமலிங்க தேவரையாவுடைய இடத்துக்கு சென்று விட்டு வர வேண்டிய நிலைமை தமிழகத்தில். என்னங்க ஜாதியை ஒழிச்சு? ஜாதியை வளர்த்ததே திராவிட முன்னேற்ற கழகம். ஜாதியை வளர்த்து ஜாதி தலைவர்களை உருவாக்கி தலைவர்களை ஜாதி பேச வைத்து, கிருஷ்ணகிரிக்கு சீட்டு கொடுக்கணுமா, பெரும்பான்மை சமுதாயம் யார் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்கணும், 2வது சமுதாயம் யார் இருக்காங்க சுயேட்சை ஒருத்தர் போட்டணும், இது ஓட்ட பிரிப்பார். இதை 50 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் வெங்காய அரசியலாங்க. 50 ஆண்டு காலமாக திராவிட அரசியல் என்பது ஜாதி அரசியல். இது ஒரு காலம். அதை 2024 சுக்கு நூறாக அந்த காலை உடைத்து தூக்கி எறிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரி. 2வது கால் என்பது குடும்பம். 2வது நாற்காலியினுடைய கால் என்பது குடும்பம். ஐயா, ராபின்சன் பூங்கா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பொழுது 26 பேர் பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த பொழுது சென்னையில 26 பேர் மேடையில சேர் போட்டு பேசுறாங்க. 26வதாக கடைசியாக அந்த மேடையில பேசுற பேர் உங்களுக்கு தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. அவருக்கு முன்பு 25 பேர் பேசினார். அவரை விட வயது குறைவானவர்கள் இருந்தார். அந்த 25 பேர் உங்களுக்கு தெரியுமா? திராவிட அரசியல் யாரு பேரும் நமக்கு தெரியாது. பேரறிஞர் அண்ணாவனுடைய வளர்ப்பு பேரை புற்றுநோய் வந்து அந்த வளர்ப்பு பேரை கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டார். அது நமக்கு தெரியுமா? பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடைசி காலம் வரை தன்னுடைய குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். வளர்ப்பு பேரனாக இருந்தவரும் கூட டாக்டரா இருந்து தனக்கு கேன்சர் நோய் வந்திருக்கு, தன்னுடைய மருத்துவ செலவுக்கு குடும்பம் கஷ்டப்படுமே என்று கிணத்திலே விழுந்த தற்கொலை செய்தார். அண்ணாவை பாராட்டுகின்றோம், பேரறிஞர் அண்ணாவை. அவரும் அதே திராவிட அரசியல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணா அவரும் வந்தார். அந்த மேடையில 26வது ஆளாக கடைசி ஆளாக திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட நாளில் பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மொத்தமாக திமுகவை தன்னுடைய குடும்ப சொத்தாக கையெழுத்து. அவருக்கு பிறகு மு.க. ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின்.
ஐயா ஒரு கடையில போய் ஒரு செருப்பு வாங்குறோம் ஐயா, சகோதரி கடையில இருக்கிறாங்க. போனே சகோதரி கேட்பாங்க, ஒரு செருப்பு கொடுங்க. என்ன கலர்ல கேட்பாங்க? ஒரு கருப்பு கலர் கொடுங்க. என்ன சைஸ்ன்னு கேட்பாங்க. அக்கா சைஸ் தெரியல, 8 9 10 தெரியும். அந்த அக்கா ஒரு 10 செருப்பை கொண்டு வருவாங்க. எல்லாம் போடுங்க சார், எது ஃபிட் ஆகுதோ வாங்கிங்க சார். ஒரு செருப்பு விற்க வேண்டும் என்றால் ஒரு செருப்புக்கு 11 12 செருப்புகள் அவங்க தட்டி வைக்கணும். அதை நம்ம போட்டு பார்ப்போம். அந்த செருப்பை தொடச்சு திரும்ப அதை வைப்பாங்க. அந்த சகோதரி 10 மணி நேரம் நின்று வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு 6000மோ 8000மோ 10,000மோ 12,000மோ சகோதரிக்கு சம்பளம் கிடைக்கும். பஜ்ஜி கடையில் நம்முடைய அம்மாவோ ஒரு சகோதரியோ பஜ்ஜி கடையில ஒரு பஜ்ஜி போடுறாங்க. அந்த எண்ணெய் சக்தி அவ்வளவு சூட்டுல அவங்க நின்று பஜ்ஜிய பதமா போட்டு, அதுல 2 பஜ்ஜியில பதம் மாறி போனா கூட அதை விற்க முடியாது. ஒரு பஜ்ஜியும் கஷ்டப்பட்டு 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு விற்க. ஆனா நம்ம ஆள்பவர்களுக்கு தகுதியை பாருங்க. பஜ்ஜி கடையில பஜ்ஜி போடணும்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். பரோட்டா கடையில பரோட்டா மாஸ்டர்னா கூட எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். செருப்பு கடை நம்முடைய சகோதரி நமக்கு செருப்பு எடுத்து விட்டாலும் கூட இதற்கு முன்னாடி எந்த செருப்பு கடையில வேலை பார்த்தேன் நம்ம கேட்க தெரியுமா? எந்த தகுதியுமே இல்லாம ஒரு கூட்டம் தமிழகத்திலே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள எந்த தகுதி இருக்கு? கோபாலபுரத்திலே பிறந்தேன் என்கின்ற ஒரு தகுதியை தாண்டி இந்த கூட்டத்துக்கு ஏதாவது தகுதி இருக்காங்க ஐயா? எந்த தகுதி இல்லை. அப்சல்யூட்லி ஜீரோ. கோபாலபுரத்தினுடைய அட்ரஸ்ல பிறந்திருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன், கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் என்கின்ற ஒரே கவிதை உதயநிதி ஸ்டாலின். எவ்வளவு கோபாலித்தனமாக இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க ஐயா. தென் தமிழகத்திலே வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்கள் பெரிய வெள்ளம். முதலமைச்சர் டெல்லியில் இருக்கார். இந்தி கூட்டணி மீட்டிங். ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போகுது, வீடுகள் இடிஞ்சு விழுகுது, நெல் பயிர், சோளம், கம்பு, அவங்க போட்டிருக்கக்கூடிய வாழை எல்லாம் கொத்து கொத்து அருந்து விழுகுது. பேசுறதுக்கு ஆள் இல்லை. திருநெல்வேலியினுடைய மேயர் கை கட்டி இளைஞர்களுடைய மாநாடு, கேரளத்தில் நடக்கிற மாநாட்டுக்கு பந்தல் போட்டு இருக்காரு திருநெல்வேலியினுடைய மேயர். இதை கண்காணிக்க வேண்டிய முதலமைச்சர் டெல்லியில இந்தி கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கார். முதலமைச்சர் யார் அனுப்பி வைக்கிறாங்க ஐயா? உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வைக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கும் இயற்கை பேரிடருக்கும் என்னங்க ஐயா சம்பந்தம்? அவருக்கு இயற்கை பேரிடர்னா என்னன்னு தெரியும். வீட்டுக்கு வெளியே மலையை பார்த்திருக்காரா? வீட்டுல ஏசி ரூம்ல வாழ்ந்த ஒரு பையன் இவர் போறார். கூட ஒரு சினிமா டாக்டர் கூட்டிட்டு போறார். தங்கம் தென்னரசு 3வது ரோல கை கட்டி நிற்கிறார். கலெக்டர் 4வது ரோல ஓரத்தில் எங்கேயோ நிற்கிறார். இவர் போய் சினிமா படத்துக்கு செட்டிங் போடுற மாதிரி செட்டு பார்த்துட்டு இருக்கார். சென்னை மேயர் ஒரு ஊர்லயும் மேயரை பாருங்க ஐயா. அந்த குடும்ப அரசியல் பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, தகுதி இல்லாதவங்க பதவிக்கு வரும் பொழுது அவர்களை சுற்றி தகுதி இல்லாதவங்களை வச்சாதான் இவங்க தப்பிக்க முடியும். இந்த குடும்ப அரசியலுடைய பிரச்சனை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம், முக்கிய காரணம், அவர்கள் கொள்கையெல்லாம் தாண்டி இந்த குடும்ப அரசியல்ல ஒரு கோமாளி கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சுன்னா அந்த கோமாளி தன்னை சுற்றி இருப்பவனை அதை விட மோசமான கோமாளியாக உட்கார வைக்கிறார். ஏன்னா அப்பதான் மேடைக்கு நடுவில் இருப்பவன் அந்த கோமாளிக்கு மத்தியிலே அறிவாளியாக தெரிவான். இந்த கோமாளிகள் சேர்ந்து மேயரை போறாங்க. அந்த மேயர் இந்த கோமாளியோட அந்த கோமாளி கீழே இருக்கும். மோசமா இருந்தாத்தான் அந்த அதிகாரியை போட்டாத்தான் மேயர் அறிவாளியா தெரிவான். எப்படி பாரு, ஏபிசிடி தெரியாதவங்க, ஒன்னும் தெரியாதவங்க, சேவம். தமிழ்நாட்டில் எவ்வளவு அற்புதமான IAS IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மாநிலத்தில் எப்படிப்பட்ட அதிகாரி. சேவகம் செய்யணும். கோபாலபுர குடும்பத்துக்கு சேவகம் செஞ்சா நீ சென்னை கார்பரேஷன்ல மேயருக்கு அதிகாரியா இருப்ப. மேயருக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலர் சேகர் பாபு அண்ணனுக்கு பயம். ஒரு பவர்ஃபுல் மேயரை கொடுத்தா நம்மளை இந்த அம்மா சாப்பிட்டுரும், நம்மளை விட வீக்கான மேயரை போட்டா தான் நாம பவர்ஃபுல்லா தெரியும். தமிழகத்தில் மட்டும்தான் ஐயா மழை பெஞ்சு சேதமானா சம்பந்தம் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் போவார். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை இருந்தா சம்பந்தம் இல்லாத அறநிலைத்துறை அமைச்சர் போவார். அவங்க போய் ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க பாருங்க. அறிவாளிகள் பேசுவாங்க.
நம்மளால ஏற்க முடியாது. எப்படியா ஒரு நியூட்டன் மாதிரி யோசிக்கிறது? ஒரு பிரச்சனையை போய் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டா அவங்க பேசுற பேச்சு இருக்கு. அதாங்க ஆச்சு. கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆண்ட மாநிலம், ராஜாஜி ஐயா இருந்த மாநிலம், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட மாநிலம். குரங்கு கையில் இருக்கக்கூடிய ஆப்பத்தை போல தமிழகம் மாட்டி சிக்கி பிதுகி நின்று கொண்டிருக்கிறது. பிதுகி யாருகிட்டையும் மோசம் கிடையாது. அதிகாரிகள் சரி, அரசியல்வாதிகள் மோசம், ஆட்சியில் இருப்பவர்கள் கேவலம். அவங்க கிட்ட ஆண்டவனை பார்த்து கும்பிட்டுக் கொண்டு நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்சியை பாருங்க. நம்முடைய ஆட்சியை பாருங்க. 75 அமைச்சர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உட்பட 75 பேர். நரேந்திர மோடி அவர்கள் அந்த பதவிக்கு வர்றாங்கன்னா எப்படி வந்தாங்க ஐயா? 18 வயசுல வீட்டை விட்டு வெளியே போய் இந்தியா முழுவதும் சுத்தி ராமகிருஷ்ண ஆசிரமத்துல, நான் என்னை ராமகிருஷ்ண ஆசிரமத்துல சேவை செய்வதற்காக என்னை இணைத்துக் கொள்ளுங்கன்னு போய் கேட்கிறார். 19 வயசு. அங்க சாமி சொல்றாரு, ஆத்மானஸ்தான் தான் சாமி சொல்றாரு. அப்ப நரேந்திரா ஆண்டவன் உன்னை படைத்ததுக்கு ராமகிருஷ்ண ஆசிரமத்திலே வந்து நீ முற்றிலும் திறந்து ஒரு ஞானியாக இருப்பதற்கு ஆண்டவன் உன்னை படைக்கவில்லை. உன்னை வேற எதுக்கோ படைச்சிருக்காரு. அது என்ன நீ கண்டுபிடி, உன் தேடலே சென்றுட்டான். இந்த மனிதன் 18 வயசுல இருந்து போய் RSS இயக்கத்துல சேர்ந்து இவருக்கு 35 வயது இருக்கும் பொழுது குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு செயலராக வந்து பட்டை திட்டப்பட்டு 1999 2000 பஞ்சாபினுடைய பொதுச் செயலராக, ராஜஸ்தானுடைய பொதுச் செயலராக, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பொதுச் செயலராக, அங்க இருக்கக்கூடிய லால் சவுக் ஸ்ரீநகர்ல அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சொல்றாங்க, இந்தியாவிலே ஒரு மனிதன் தாய்ப்பாலை குடித்திருந்தால், தைரியம் இருந்தால் லால் சவுக்ல வந்து தேசிய கொடி ஏற்றி காட்டுகிறார் சொல்றாங்க. இதே வார்த்தை சொல்றாங்க. இந்தியாவிலே பிறந்த ஒரு மனிதன் தாய்ப்பாலை குடித்திருந்தால் லால் சவுக்ல வந்து தேசிய கொடி ஏற்றி காட்டுகிறார். எவன் வந்தாலும் சொல்லுவோம். இங்கிருந்து யாத்திரை ஆரம்பிக்கிறார் கன்னியாகுமரியில. லால் சவுக்கு போறார். முரளி மனோகர் ஜோஷி ஐயாவும் லால் சவுக்கிலே தேசிய கொடி ஏற்றி காட்டுறார். அதன் பிறகு எல்லா தகுதியிலும் பெற்ற இந்த நரேந்திர மோடியை 2001 குஜராத்திலே புஜ் பூகம்பத்துக்கு பிறகு குஜராத்தினுடைய முதலமைச்சராக வாஜ்பாயை அமர வைக்கிறார். வாஜ்பாயை மோடியை அந்த பதவிக்கு போகும்போது எம்எல்ஏ கிடையாதுங்க. மோடியை எந்த எலெக்ஷனில் நிக்கல. மோடியை ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கிடையாது. அவருடைய அந்த வெறி, மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற சேவை மனப்பான், அதை பார்த்த நம்முடைய கட்சியில நரேந்திர மோடி அவர்களை குஜராத்தினுடைய முதலமைச்சராக 2001. அதன் பிறகு சரித்திரம். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு மாநிலத்திலும் கூட விவசாயம் என்பது 10% வருடம் வளரலைங்க. மோடி அவருடைய ஆட்சியில விவசாயம் 10% வளரும். சபர்மதி தண்ணியை கொண்டு வருவார், நர்மதாயா கொண்டு வருவார், எல்லா பகுதிக்கும் தண்ணியை கொண்டு போய் விவசாயத்துக்கு. நீங்க காமராஜரையா மோடியையா பாருங்க, ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அவருடைய அரசியல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அவர்கள் எதற்கு கவனம் கொடுக்கிறாங்களோ ஒரே மாதிரி இருக்கும். அப்படியே மறுபிறப்பு மாதிரியே இருப்பாங்க. நீங்க எல்லாம் விட்டு பார்த்து. அதன் பிறகு 2013 மோடியை எல்லாம் பிரதமரா வரலைங்க. நாம தான் கூப்பிட்டோம், நீங்க தான் கூப்பிட்டீங்க. மோடி 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 மோடின்னு கூப்பிட்டீங்க. 12 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில. UPA 1, 2 தலை காட்ட முடியவில்லை. இந்தியர் என்று சொன்னால் கேவலமாக பார்க்கின்றார். பாகிஸ்தானுக்கு பயந்துகிட்டு இருக்கிற தீபாவளிக்கு பட்டாசு வைக்கிற மாதிரி பாகிஸ்தானக்காரங்க வந்து பாம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? 2008, 2009, 2010, 2011 ட்ரெயின்ல பாம்பு வைக்கிறான். எத்தனை பேர் கொத்து கொத்தாக குருவியா சாப்பிடுறாங்க. நவம்பர் 26, 2008 மும்பையில உள்ள போட்டு அடிக்கிறான், கடல்ல வந்து அடிக்கிறான். நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கோமாளிகளை நம்பி நம்முடைய ஆட்சியை நாட்டையும் கொடுத்தோம்னா குரங்கு கையில் இருக்கக்கூடிய பூமாலைக்கு அது சமம். 2013 மோடி 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 என்று சொன்னேன். உங்களுடைய குரலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்துல பிரதம மந்திரி வேட்பாளரை அறிவித்தது கிடையாது. இந்த கட்சி தன்னுடைய சரித்திரத்துல ஒரே ஒரு முறை தேர்தலுக்கு முன்பே பிரதம மந்திரி வேட்பாளரை நம்முடைய கட்சி அறிவித்தது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்கு மட்டும்தான். காரணம், நீங்க கேட்டீங்க,
மோடி வேண்டும் என்று கேட்டேன். 2014 வந்தாரு. மே 26ஆம் தேதி 2014 ஆட்சியிலே பொறுப்பேற்றார். திரும்பி பாருங்க, 9 ஆண்டுகளை திரும்பி பாருங்க. மே 26, 2014 ஆட்சிக்கு வந்த மோடி உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கின்றாரா என்கின்ற ஒற்றை கேள்வியை மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். வேற எது நான் கேட்கிறேன்? பெரியவர்களை, தாய்மார்களே, அந்த ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்கிறேன். காப்பாற்றி இருக்கின்றார். முதலாக நம்முடைய நாடு தீவிரவாதம் என்கின்ற பேச்சிலிருந்து தப்பித்திருக்கின்றோம். இப்பெல்லாம் பாகிஸ்தான்காரன் உள்ள வந்தாலும் பாகிஸ்தான் என்கின்ற நாடே தவிடுபடி ஆகிவிடும் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். உள்நாட்டுக்குள் இருந்த நக்சல் பிரச்சனையிலிருந்து அனைத்தையும் கூட தீர்த்திருக்கின்றோம். ஏன்? எந்த மோடியை தாய்ப்பால் குடித்திருந்தால் லால் சவுக்கில் வந்து தேசிய கொடியை ஏற்றி பாருங்கள் எந்த மோடியை சொன்னார்களோ அதே மாநிலத்தில் 320 எடுத்துவிட்டு இந்தியாவின் ஒரு முக்கிய பள்ளி ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2014 வரைக்கும் ஏழை வீட்டுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அம்மா வீடு இருக்கா, அம்மா உங்களுக்கு கேஸ் அடுப்பு இருக்கா, அம்மா உங்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கா, இதெல்லாம் யாரும் கேட்டதே இல்லை. 2014 மோடி என்கின்ற மனிதன் முதலாக கேட்க ஆரம்பித்தார். காலங்காலமாக குடிசை வீட்டில் வாழ்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்பது இந்த அரசுடைய கடமை என்று சொன்னார். வீட்டிலே கழிப்பறை இல்லையா, உங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுப்பது இந்த அரசுடைய கடமை என்று சொன்னார். கடமை, கடமைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். கேஸ் அடுப்பு இல்லையா, கேஸ் அடுப்பு கொடுப்பது எங்களுடைய கடமை என்று சொன்னார். விவசாயம் நம்ம கஷ்டப்படுறோம். 2014 முன்பு விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். விதர்பால, ஒரிசால, காலகட்டியில எல்லா இடத்துலயுமே விவசாயிகள் தற்கொலை இந்தியாவிலே பேப்பர்ல படிச்சு. இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு கௌரவ நிதி என்று 6000 ரூபாய் கொடுக்கிறார் வருஷம். 9 ஆண்டுகளிலே 15 தவணையில தவணைக்கு 2000 ரூபாய், 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு, சிறு குறு விவசாயிக்கு நம்முடைய ஆட்சியில 30,000 ரூபாய் பணம் வந்திருக்கு இல்லைங்களா? 30,000 வருஷம் 1000, 3 முறை 2000. 30,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. 2000 வருதுன்னா நம்ம சிவபிரகாசன் வந்து உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு போஸ்ட் ஒட்டி, பிஜேபினாலதான் இந்த விவசாயிக்கு 2000 வந்துச்சு அண்ணன் போஸ்ட் ஒட்டி தராங்க. நம்ம கட்சியில அனுமதி கிடையாது, அப்படிலாம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம், செய்வதற்கு அனுமதி. உங்கள் பணம் உங்களுக்கு வரும் பொழுது அதிலே பெருமை பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பது மோடியினுடைய ஆட்சியினுடைய தாரகம். இவன் கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு திமுக ஒரு கரவேட்டி கட்டிட்டு ஒரு பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த 1000 ரூபாய் கொடுக்கும் போது ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட அப்படி நிக்க மாட்டார். அந்த 1000 ரூபாய் நோட்ல, 500 ரூபாய் நோட்ல கையெழுத்து போடக்கூடிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட டாஸ்மாக் பக்கத்துல அந்த பார்ல முட்டை போண்டா கடை கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான் இல்லைங்களா? அந்த வேட்டியை கட்டிட்டு அவன் போய் நிக்கிற பண்றது. ஐயா, ஒரு வருஷத்துக்கு மோடி அரசு 8 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கணக்கு அனுப்புதுங்க. ஐயா, 8 லட்சம் கோடி ரூபாய், 8 லட்சம் கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. 8 லட்சம் கோடி ரூபாய் சத்தம் இல்லாம உங்க வங்கி கணக்கு உட்காரு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், சம்பளம் 100% மோடி ஐயா. 6000 ரூபாய் கௌரவ நிதி மோடி ஐயா. கேஸுக்கு 300 ரூபாய் மானியம் மோடி ஐயா. முத்ரா திட்டத்திலிருந்து வீடு கட்டக்கூடிய 2,25,000 மானியத்திலிருந்து, சொட்டு நீர் பாசனத்திலிருந்து வங்கி கணக்குக்கு சத்தம் இல்லாம வருது. இது நிறைய பேர் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, பிஜேபி வேகமா வளரணும்னா நீங்க மோடியை சொல்லி, 1000 பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க மோடியை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துறாதீங்கன்னு. திமுக கார மாதிரி பணத்தை கொடுக்கும் போது ரேஷன் கடையில கட்சிக்காரங்களை நிக்க வச்சு தாரக்கப்பட்டி அடிச்சு, நீங்க ஒரு 3 மணி நேரம் லேட்டா வந்து மக்கள் அப்படியே காத்திருந்து எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு மக்கள் காத்திருந்து அவங்க எல்லாம் அலக்கழிச்சு எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு அப்புறம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாத்தானே அவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் தெரியும். உங்க பாட்டுக்கு ஒரு பட்டன் அமைச்சா பசங்க 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி நான் ஓட்டு போடுவாங்க? நான் சொன்னேன், அப்படிப்பட்ட ஓட்டு எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுடைய அரசியல் இப்படிப்பட்ட அரசியல் தான். இது மாற்றத்திற்கான அரசியல். கொஞ்சம் நேரமாகும், ஆனா ஆயிட்டு போயிருப்போம், பரவாயில்ல, பார்த்துட்டு. திமுக பண்ற அதே தப்ப நாங்க பண்ணி ஆட்சிக்கு வரணும்னா
பிஜேபிங்கிற பேரை டிஎம்கே 2.0 மாத்திட்டு போயிடலாம். அவர்கள் பண்ணக்கூடிய அதே ஜாதி அரசியல், அவர்கள் பண்ணக்கூடிய அதே குடும்ப அரசியல், அவர்கள் பண்ணக்கூடிய அதே அந்த 4 கால்களை வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாற்காலியை கட்டமைக்க வேண்டும் என்றால் அந்த நாற்காலியை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவையில்லை ஐயா. இந்த கட்சி சேவையால் வளர்ந்த கட்சி, அரசியல் மாற்றம் எல்லா இடத்திலும் கொடுக்கக்கூடிய கட்சி. ராஜஸ்தான்ல எலெக்ஷன் நடந்துச்சு, அடுத்த முதலமைச்சர் யாருமே தெரியாது. ராஜ்நாத் சிங் ஐயா மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் ஐயா எல்லா எம்எல்ஏ கருத்து கேட்டுட்டு இவருதான் என்னுடைய முதலமைச்சர். 3வது நாள் ஒரு ஷாக்கு, நம்ம பேரை சொன்னாரா, தெரியாம சொன்னாரா, நம்ம தான் முதலமைச்சர். இது பாரதிய ஜனதா கட்சி. ஒரு சாதாரண மனிதனுக்கு தகுதி இருந்தால் தடைகளை எல்லாம் உடைத்து விட்டு உயர்த்தி விடக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சமூக நீதி, சமூக நீதியை பத்தி வாய்களே பேசுறாங்க. இன்னைக்கு சமூக நீதிக்கு இந்தியாவில 2 தலைவர்களை தான் நம்ம இலக்கணமா சொல்றோம். ஒண்ணு கர்மவீரர் காமராஜர் ஐயா, இன்னொன்னு நம்முடைய நரேந்திர மோடி. கர்மவீரர் காமராஜர் ஐயா எதுக்காக சமூக நீதிக்கு இலக்கணமா சொல்றீங்கன்னா, அந்த காலத்தில் நம்முடைய பட்டியலின சகோதரர் கோயிலுக்கு போவதற்கு இல்லை, கோயிலுக்கு போனா பிரச்சனை, கோயிலுக்கு போக முடியாது இருந்த பொழுது காமராஜர் ஐயா தன்னுடைய மந்திரி சபையில அறநிலைத்துறை அமைச்சராக அவர் போட்டது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பரமேஸ்வரன் ஐயா. எப்படி சத்தமே இல்ல, சத்தமே இல்ல. அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பரமேஸ்வரன் ஐயா பட்டியலினத்தை சார்ந்தவங்க. இன்னைக்கு இவங்க மைனாரிட்டி, மெஜாரிட்டி, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் மண்டை பிக்கிற மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம். காமராஜர் ஐயா சத்தமே இல்லாம நாகர்கோவில் இருந்து லூர்தம்மாள் சைமன் அவர்களை தமிழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை, தமிழகத்தினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் லூர்தம்மாள் சைமன் போட்டாங்க. இன்னைக்கு நீங்க நாகர்கோவில் போனீங்கன்னா அந்த அம்மாவுடைய பேர்ல ஒரு மீனுக்கே பேர் வச்சு அந்த அம்மா கொண்டு வந்த மீன். போலீஸ்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். நானும் காவல்துறை இருந்திருக்கிறேங்க ஐயா. நானும் ஒரு பெரிய அரசியல்வாதி சண்டை போட்டிருக்கேன். அங்க இருக்கும்போது கர்நாடகா அரசியல்வாதிகள் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். ஏன் சார் நீங்க காவல்துறைக்கு சம்பளமே கொடுக்க மாட்டீங்க? ஏன் சார் நீங்க காவல்துறைக்கு அதிகாரமே கொடுக்க மாட்டீங்க? ஏன் சார் காவல்துறை இவ்வளவு வேலை செஞ்சாலும் கூட ஊதியம் என்பது இவ்வளவு குறைவா கொடுக்குறீங்க? எப்படி அவங்க வேலை செய்வாங்க? எப்படி அந்த காவல்துறை கான்ஸ்டபிள் நேர்மையா இருப்பாங்க? 18 மணி நேரம் வேலை செய்ய சொல்றீங்க, லீவு கிடையாது, எப்படி நேர்மையா இருப்பாங்க? அதுக்கு ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு பெரிய தலைவர் என் மேல கை போட்டுட்டு, அண்ணா உனக்கு அரசியலே தெரியலப்பா, உங்க வீட்டுல நாய் இருந்தா நாய்க்கு பாதி வைத்து சாப்பாடு போட்டா தான் அது குலைக்கும், நாய்க்கு முழு வயிறு போட்டீங்கன்னா தூங்கிடும். காவல்துறையை பொறுத்தவரை பாதி வைத்துட்டு சாப்பாடு போட்டா தான் அவங்க லொல்லு லொல்லு லொல்லுன்னு இருப்பாங்க. அதாங்க இந்திய அரசியல். துரதிருஷ்டவசமாக இந்திய அரசியல் என்பது காவல்துறையை ஒரு நாயை போல பாதி வைத்துட்டு விட்டு சாப்பாடு போடும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுத்துறாங்க. அப்பத்தான் பயந்துகிட்டு கை கட்டிக்கிட்டு நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. தைரியமா நியாயமா ஒரு முடிவு எடுத்துட்டா அரசியல்வாதிக்கு மரியாதை இருக்காது. நம்மை சார்ந்து காவல்துறை முடிவெடுத்து விட்டால் மட்டும்தான் லஞ்சமும் ஜாதியும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடத்தில் இருக்க முடியும் என்பதற்காகத்தான் நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு அரை வயிற்றுக்கு சாப்பாடு நாம் போட்டுருக்கிறது. சமுதாயத்தில் நாம் பண்ற பெரிய பாவம் காவல்துறையை பாதுகாக்காம பேணி காக்காம. அப்படிப்பட்ட அற்புதமான காவல்துறையை இன்னைக்கு ஒரு கூர்க்கா படையா தமிழகத்தை மாற்றி வைத்திருக்கிறோம். அது திமுக வந்தது. காமராஜர் என்ன பண்ணாருனாங்க, ஐயா காவல்துறை எனக்கு வேண்டாம், முதலமைச்சர் கையில் எதுக்கு காவல்துறை இருக்கணும்? கக்கனையா கையில காவல்துறை கொடுத்தார். இது சமூக நீதி இல்லைங்களா ஐயா? ஒரு பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் வந்தால் தான் அது உண்மையான சமூக நீதியோ தவிர வாயிலை பேசினால் சமூக நீதி வராது. பரமேஸ்வரன் ஐயாவுக்கு அறநிலைத்துறை அமைச்சரும், கக்கனையாவுக்கு காவல்துறை அமைச்சரும் காமராஜர் ஐயா போட்டு சத்தமே போடாம சமூக நீதி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். மோடி ஐயா 25 அமைச்சர், 11 பெண்கள், 19 பேர் எஸ்சி எஸ்டி பெண்கள், 80% நம்ம அமைச்சரவை ஓபிசி அமைச்சரவை இதர பிற்படுத்தப்பட்டோம். பிரதமரே இதர பிற்படுத்தப்பட்டோம் ஜாதிகளுக்கு வந்தார். எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பட்ட சமுதாயத்திற்கும் 75 அமைச்சர்கள். ஏன்? நம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் முருகன் அவர், நான் பல மேடையில் சொல்றேன், முருகன் ஐயா பிறந்த ஊர் கோனூர், நாமக்கல் பக்கத்தில் சின்ன கிராமம். தந்தை தார் 2 பேரும் விவசாய வேலை பார்த்துருக்காங்க. கோனூரிலே பிறந்து அருந்ததியர் சமுதாயத்துல 75 ஆண்டுகளாக இந்திய அரசியல் வரலாற்றிலே அமைச்சர் கிடையாது.
முதல் அமைச்சர் நெல்முருகன் அவர். சமூக நீதி இல்லைங்களா? சமூக நீதி இல்லைங்களா? காமராஜர் ஐயா மோடி ஐயா நல்லா படிச்சு பாருங்க. அப்படியே அப்படியே அது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கு, மாறவே மாறாது. அதனால் தமிழகத்தில் நமக்கு பொற்கால ஆட்சி காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு மோடி ஐயாவுடைய ஆட்சி வேண்டும். அப்பதான் நீங்க நினைக்கிற காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியுது. செய்ய வேண்டும். 9:40 ஆகுது. நான் அதிகமா பேசிட்டு இருக்கிறேன். நைட்டு வேற இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் கடைசியில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும், யாரும் விழுந்து விடக்கூடாது என்பதில் பாதி மனசு அங்க இருக்கு, பாதி மனசு வாயில பேசிட்டு அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஐயா 4 கால்களை இந்த நாற்காலியிலே உடைத்தெறிந்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். ஜாதிகள் வீட்டில் அடிச்சுக்கலாம், பொது இடத்துல வேண்டாம். நீங்க அரசியல்ல வேண்டாம், அதிகாரத்துல ஜாதி வேண்டாம். குடும்பம் என்பது வீட்டுல நல்லா வச்சுக்கங்க. ஆனா குடும்ப ஆட்சி அரசியல் கொண்டு வராது. நான் சொன்ன மாதிரி கோமாளிகள், அதை விட பெரிய கோமாளிகள், அதை விட மிகப்பெரிய கோமாளிகள், மிகப்பெரிய கோமாளிகளுக்கு கோமாளிகள் என்றுதான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. 2021 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரியாணி கடைக்கு போறார். பிரியாணி கடைக்கு போயிட்டு ஒரு பிரியாணி கடை ஓனரை பார்த்து பேசுறார். பேப்பர்ல நியூஸ் போட்டோ. உடனே ஸ்டாலின் அவங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து இந்த பிரியாணி கடை ஓனருக்கு பணம் கொடுக்கிறார். நமக்கு ஆட்சியில திமுக இருந்து பணம் கொடுக்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அடுத்த நாள் தான் தெரியுது எதற்கு அதுக்கு டிராமா பண்றாங்கன்னா, அதற்கு முன்னாடி நாள் 4 திமுக நண்பர்கள் பிரியாணி சாப்பிட போறாங்க. ஒரு பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிட்டா ஓனரு காசு கேட்கத்தானே செய்யணும். காசு கேட்டவுடன் 4 நண்பர்கள் சொல்றார்கள், ஏன்னா திமுக காரன்ட்டே காசு கேட்பாங்க. அந்த பிரியாணி கடை ஓனர் கையை புடைத்து பணம் கொடுக்காம வந்து டிவியில வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்டாலின் ஐயா போய் காசு கொடுத்தார். இதற்கு பேர் தான் அடாவடித்தனம். 4வது காலம். 4ஐயும் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து 2024 ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை தமிழகத்திலே எழுதுவதற்கான நேரம் நமக்கு. பொய்யெல்லாம் எத்தனை நாளைக்கு பொய்ய கேட்கிறவங்க பேசுற பொய்ய 2 டிவி சேனல் வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பொய்யா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பேசுறான். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் உலகத்திலேயே மாபெரும் தலைவர்கள் போய் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்தி கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம், நமக்கு பிரதமர் மோடி வேண்டாம், இன்னொரு பிரதமர் வேண்டுகிறார். நான் முதலமைச்சருக்கு சவால் விடுறேன், ஐயா உங்க பிரதம மந்திரி வேட்பாளர் பேர் சொல்லுங்க, சொல்லுங்க. பிரதம மந்திரி வேட்பாளர் மக்களுக்கு தெரியணும். யாரு பிரதம மந்திரி மக்களுக்கு தெரிவது உரிமை, கடமை. கடமை இல்லையா? நீங்க உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா கூட ஸ்கூல் டீச்சர் பேர் என்னன்னு கேட்கறீங்களா? பஸ்ல போனா கூட பஸ் டிரைவர் பேர் கேட்கறீங்களா? கிளாஸ் ரூம்ல ஆயமாக்கா பேர் கேட்கறீங்களா? கேட்காம ஒரு குழந்தை அனுப்புறீங்களா? நீங்க நாட்டுக்காக போடக்கூடிய ஓட்டு பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாம இந்தி கூட்டணி போட முடியுமாங்க ஐயா? அது உங்களுக்கு வந்து காங்கிரஸ் எம்பி கிடைச்சிருக்கிறார். இன்னைக்குதான் கார்த்திக் சிதம்பரம் காலையில சொல்றார். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீது ஒரு தமிழக காங்கிரஸ் கமிட்டி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நேற்று பேசினாங்க, மோடிக்கு நிகர் இந்தியால யாருமே இல்லைங்க. அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை தெரியாம உண்மையை சொல்லிட்டாரோ மறுபடியும் கேட்போம் சொல்லிட்டு, அண்ணே ராகுல் காந்தி கூட இல்லையா? என்னங்க ராகுல் காந்தி யாருமே இல்லை. அதான இன்னைக்கு கூட சொன்னாங்க, ராகுல் காந்தி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரே வயசுங்க. 53 வயசு ஒருத்தர், 59 வயசு, ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிறார். ராகுல் காந்தி தன்னை இளைஞர் என்று சொல்லுகிறார். ஒரு டிஷர்ட் போட்டா இளைஞர் ஆயிருவீங்களா? ஆனா நீங்க இளைஞர் தான், தப்பா நினைச்சுக்கிறீங்க. இளைஞருங்கிறது மனசுலதான் இருக்கு. இளைஞரை போல நான் யோசிப்பேன், நான் கிணத்துக்குள்ள குதிப்பேன், கடல்ல குதிப்பேன், ஸ்விம் பண்ணுவேன், ஸ்டேஜ்ல போய் புஷ்அப் பண்ணுவேன், பேப்பரை கிழிப்பேன். ஐயா, அரசியல்வாதிகள் மெச்சூரிட்டி. என்ன பேசுறோம், என்ன வேலை செய்கின்றோம், என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு தகுதி.